திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 418. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 35. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10. திருப்பாடல் 1. பொய்யனேன் அகநெகப் புகுந்து அமுதூறும் புது மலர்கழல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மார் கரியொண்ணா செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே, தலைவனே, மன்னனே, திருவருள் பெருங்கடலே, தந்தையே, நான்முகனாலும் திருமாலாலும் அறிய இயலாத செந்நிறமான திருமேனி உடையவரே, ஆணவ மலத்துடன் அத்துவிதமாக கலந்து கிடக்கும் அடியவனின் நெஞ்சம் நெக்குவிட்டு உருகும் வண்ணம் என் உயிரின் உள்ளே புகுந்து அமுதம் ஊற்றெடுக்கச் செய்யும் புதிய தாமரை மலர்கள் போன்ற திருவடிகள் பிரிந்த பின்பும் கீழ்மகனாகிய நான் இன்னும் ஜீவபோதம் நீங்காது இருக்கின்றேனே. விழிப்புடன் இருந்தும் என் உள்ளத்தின் கருத்தாக நின்ற உன்னை பிரிந்துவிட்டேன். இனி செய்வது என்ன என்று அறியேன். ஆத்மநாதனே, இறையே, திருவருள் கடலே, எனது அப்பனே, சுவாமி தேவரீர் பஞ்சகிருத்திய உண்மை அறிவதற்கு அறிவு உளவோ? வஞ்ச மனத்தை உடைய பாவி இந்த உலகமறிய இன்னும் செத்திடவில்லையே. இனி என்ன செய்வது பெருமானே? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10. திருப்பாடல் 2. புற்று மாய்மர மாய்ப்புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரு நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆண்டவனே, தேவரீர் திருவடியை அறிய வேண்டும் என்று கல்பாந்தர காலம் தேகத்திலே புற்று வளரும்படி விருட்சம் வளரும்படி ஜலத்தையும் வாயுவையும் உட்கொண்டு அநேக தேவர்களும் மற்றும் உள்ள ரிஷிகளும் மன யோக பாவனைக்கு எட்டாது வாடி நிற்க எனது ஆத்மநாதனான தேவரீர் அநாதி பெருங்கருணை காரணமாக அடியேன் மேல் இரக்கம் கொண்டு என் அறிவில் அருள் ஒளியான அன்பு வைத்து தொடர்ச்சி தோன்ற ஆப்தமொழி ஒன்றையும் கண்ணாலே சொன்ன கருணை பிரானே, அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவு அதனை அருளினால் அறியாதை அறிந்து குறியாதை குறித்து அந்தக் கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாகில் என்ற ஒரு விருத்தத்தின் பாதி போதும் என்ற உண்மை கண்டவுடன் இத்துணை காலம் திருவடி ஞான அன்பை இழந்திருந்தோமே என என் மனம் பதைக்கவில்லையே, உருகவில்லையே. என்னுடைய மனம் அன்பே என் அன்பே என்று நான் அழவில்லையே. இத்தகைய அறிவு இல்லாத உடலை, அன்பு இல்லாத உடலை சவமாக ஒழிக்க முடியாது. இன்னமும் சம்சாரத்திலே அகப்பட்டு வீணன் ஆகிவிட்டேனே. திருப்பெருந்துறை பதி சிவபெருமானே, அடியேனையும் தாங்கள் ஒப்பற்ற மகா வாக்கியத்தால் வசப்படுத்தி ஆட்கொண்டீர்கள். அந்த பேறு பெற்ற பின்னரும் என் மனம் பதைக்கவில்லை, சிறிதும் உருகவில்லை. உன்னை பற்றாமையை நினைந்து பறிவுறவில்லை. பறியாத இந்த உடலை சிதைக்கவும் இல்லை. என்ன செய்வேன் பெருமானே? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10. திருப்பாடல் 3. புலையனேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினான் நடந்தேன் விடைப்பாகா சங்கரா எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனேயலை நீர்விடம் உண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே எனை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பெருமானே, தேவரீர் திருவுள்ளம் இறங்கி அறிவில்லாத புலைத்தொழிலான அபக்குவமுடைய இந்த பாவியை திருநோக்கம் செய்ய
திருவடி ஞான அன்பை அருளினீர்கள். அதை பெற்றவுடன் ஒருவன் வைத்த நிதியை வஞ்சமுடன் கவர தூங்கினானோ போயினானோ என்று அறிவில்லாமல் தலையால் நடப்பது போல எண்ணி இருமாந்து இருந்தேன். பெருமகிழ்ச்சி கொண்டேன். ரிஷப வாகனம் உடைய பெரியவனே, சங்கரா, அளவற்ற தேவர்கட்கு அவர்களின் நிலைமைகளை அருளும் அநாதியே, அந்த தேவர்கள் பிழைப்பதற்காக நஞ்சை திருபோனகம் செய்த நித்திய சுத்தனே, தங்கள் திருவடியடையாத திரிபுரத்து அசுரர்களை சிரிப்பினாலே எரிசெய்த மேருவைச் சிலையாக உடையவரே, என் போதமர திருவடிக்கு அடிமை பணி செய்ய அனுக்கிரகம் செய்ய வேண்டும். திருப்பெருந்துறைப்பதி சிவகுருவே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 4. அன்பராகி மற்றருந்தவ முயல்வார் அயனும் மாலும் மற்றழலுறு மெழுகாம் என்பராய் நினைவார் எனைப் பலர் நிற்க இங்கு எனை எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடொக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய்த்துறையாய் சிவலோகா. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. எம்பெருமானே, தேவரீர் திருச்சந்நிதியிலே அருமையான மேலான தவங்களைச் செய்து உடல் உயிர் கரைய அக்னியைச் சேர்ந்த மெழுகே போன்று உருகி மகத்தான திருமால் அயன் முதலியோர் தங்களது திருவருளை கருதி நிற்க நின்மல துரியாதீதத்தில் நின்று தங்களையே தியானம் செய்பவர்களும் இன்னும் எத்தனையோ பலர் தங்களால் ஆட்கொள்ளப் பெறுவதற்கு காத்திருக்க இந்த பூமியிலே எழுந்தருளி அடியேனை ஆட்கொண்டு அருளினீர்களே பெருமானே. அடியேன் எப்படிப்பட்டவன்? அடியேனுடைய நெஞ்சம் பராய்மரத்தின் கணுவைப் போன்று வலிமையானது, வன்மையானது, கடினமானது. என்னுடைய கண்ணும் மரம் போன்றது. என்னுடைய காது இரும்பை விட கடினமானது. இவை அத்தனையையும் விட வன்மை உடையவன், கடினமானவன் நான். அப்படிப்பட்ட என்னையும் அடிமையாகச் செய்த தங்களின் கருணைதான் என்னே. அது அடியேன் அறிவில் அகப்படவில்லையே. தட்சிண திருப்பராய்த்துறை மேவிய சிவலோக நாயகா, திருப்பெருந்துறை பதியாளும் பரமசிவனே, என்னை ஆண்ட நலம் அருள வேண்டும் என திருவருள் இரக்கத்தை அன்பால் இன்புற அருள வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 5. ஆட்டுத்தேவர் தம் விதியொழித்து அன்பாய் ஐயனே என்று உன் அருள்வழி இருப்பேன். நாட்டுத்தேவரும் நாடரும் பொருளே நாதனே, உனை பிரிவுறாது அருளை காட்டி தேவ நின் கழல் இணை காட்டி காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய். சேட்டை தேவர் தம் தேவர் பிரானே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சுவாமி, தேவரீர் ஆட்டுவித்தால் ஆடுகின்ற தேவர்கள் திருவருளை கைவிட்டு கர்மகாண்டப் பொருளான கற்பனை நூல்வழி செல்லாது ஒழிந்து அன்பே சிவவழி என்று எனது உயிரை ஐயனே பெத்தம் முத்தம் என்று 2 தசைகளிலும் திருவடியே பரம் என பணியற நிறுத்துவேன். அற்ற போத ஞானமுடைய தேவர்கள் காணுதற்கு எட்டாத பரமநாதனே, அநாதியே திருவடியில் இருந்தபடி பிரிவில்லாத திருவருளை என் உயிரில் காட்டி மகாதேவா, தேவரீர் பொற்பாத பேரின்பச் சுவையும் காட்டி மாயையான காயத்தை கோயிலாக காட்டி கன்மத் தொலைவையும் காட்டி அருளே பொருள் என காட்டி அனுபக்ஷ சம்புபக்ஷ தேவர்களை அதிஷ்டிக்கும் தேவதேவனே, திருப்பெருந்துறை பதிவாழும் சிவபெருமானே, சிறு தெய்வங்கள் தேடுவதற்கரிய பொருளே தலைவனே, நின் திருவடியில் செலுத்தும் அன்பின் வலிமையினால் வினை பயன்களை நுகர்விக்கும் தெய்வங்களை செயலற்றனவாக்கி தந்தையே என்று உன் திருவருள் செலுத்தும் வழியிலே செல்வேன். இறைவனே, உன் திருவடி 2ஐயும் காட்டி உன்னை பிரியாத அருளை நல்கி மாயையின் காரியமாகிய இந்த உடம்பை போக்கி அடியேனுக்கு திருவருள் பாலிப்பாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10
திருப்பாடல் 6. அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக் கார்கிலேன் திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாகா இறக்கிலேன் உனை பிரிந்து இனி இது இருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய். சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. எம்பெருமானே, தேவரீர் திருவடியை பிரிந்த என் அறிவில்லாத இந்த உடலை 2 கூறுபட இன்னும் நான் வெட்டவில்லையே. தேவரீர் திருவடியை பிரிந்த நான் இன்னும் அக்னியிலே வீழாமல் இருக்கின்றேனே. திருவருள் என்னை ஆண்ட வகையை நான் அறிவால் அறிய முடியவில்லையே. எனவே இந்த உடலை இனியும் நான் பொறுக்க மாட்டேன். இவ்வுடல் தங்கள் திருவடியல்லது வேறு புகலிடம் காண மாட்டேன். அடிமையை ரட்சிக்க வேண்டும். புண்ணிய ஸ்வரூப விடையை உடையாய். அடியேன் இரவாமல் பிரிந்திருந்தேன் என் செய்வேன் நாதனே. இவ்வகை பிழைப்பு வாய்ப்பருள வேண்டும். சுவாமி, நிரம்பிய நீர் சூழும் வயலை உடைய திருப்பெருந்துறை பதி வாழும் சிவனே, இதனைச் செய்க என்று அடியேனுக்கு அருள் பாலிப்பாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 7. மாயனே மறிக்கடல் விடமுண்ட வானவா மணி கண்டத்து எம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன். நமச்சிவாய என்று உன் அடி பணியா பேயன் ஆகிலும் பெருநெறி காட்டாய். பிறைகுலாம் சடை பிஞகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. மாயையை இயக்கும் மகாதேவனே, திருமிடற்றில் ஒளிருகின்ற நீலகண்டா என் உயிர் அன்பே, நாயான அடியேன் தேவரீர் திருவடியை என் போதத்தினால் தியானிக்க வல்லவன் அல்லன். சைவ சம்பந்தமாகி திருநாமம் துதித்து திருவடி பணியும் நான் செய்யவில்லை. இந்த வகை அறியாத தத்போத பேயன் நான். ஆனாலும் தங்களது பெருமையான திருவடிகளை காட்ட மாட்டீர்களா சந்திரசூட்டா? சடையை உடையாய் பிஞகா, தேவரீரின் அடிமை புத்திரனாகிய நான் தங்களது திருவடியினை விட்டு பிரிந்து அலறுவது தங்களுக்கு சம்மதமோ? திருவுள சம்மதமோ? திருப்பெருந்துறை பதி வாழும் சிவபெருமானே, தங்கள் திருவடியை காட்டி அருள வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 8. போது சேர் அயன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க மற்றென்னை கோதுமாட்டி நின் குறை கழல் காட்டி குறிக்கொள் என்று நின் தொண்டரில் கூட்டாகி யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே. அடியேன் இடர்ப்படுவதும் இனிதோ சீதவாறு புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆண்டவனே, தேவரீர் சந்நிதானத்திலே திருமால் பிரம்மா இந்திரன் தியான பாவனை செய்து நிற்க அடியேனின் பஞ்ச பாச கொத்தை அறுத்து தங்களது திருவடியை எனது அறிவிலே காட்டி என்னை குறியாக கொண்டு தேவரீர் தங்களினுடைய சீரடியார் திருத்தொண்டர் சபையிலே அடியேனையும் சேர்த்தருள வேண்டும். அடியேன் தங்களது திருவடிக்கு வெகு தூரத்திலே இருப்பவனாகி நின்று கதறுவது முறையாகுமோ? நாய் போன்ற நான் தங்களை என் மனத்திலே நினைக்கவும் மாட்டேன். ஸ்ரீபஞ்சாட்சரத்தை என் வாயிலே கூறி தங்கள் திருவடிகளை என் சரீரத்தினால் வணங்காத மனத்தெளிவு இல்லாதவன் நான் என்றாலும் அடியேனுக்கு வீடு பெற்றுக்கான வழியை காட்டியருள வேண்டும் பெருமானே. ஏழையனே, என்னுடைய நோயை தீர்ப்பதான அருமருந்தே, அடியேன் இடர் களைய வேண்டும் பெருமானே. நாதனே, அடியேன் துன்பப்படுவது நீதியோ? குளிர்ந்த புனல் சூழ்ந்த திருப்பெருந்துறை வாழும் பரமசிவனே, அடியேனுக்கு அருள்வாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 9. ஞாலமிந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நயந்து இனிது ஆண்டாய். காலன் ஆருயிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாய்
அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் அம்மலர்க்கே மரக்கணேனையும் வந்திடப் பணியாய் சேலு நீலமும் நிலவிய வயல்சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. கெண்டை மீன்களும் கருங்குவளை மலர்களும் நிலைபெற்றுள்ள வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே, யமனின் அரிய உயிரைக் கவர்ந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைய பெருமானே, கங்காதரனே, நெருப்பு தாங்கியிருக்கின்ற திருக்கரத்தை உடைய பெருமானே, மண்ணுலகினரும் தேவேந்திரனும் பிரம்மாவும் தேவர்களும் நின் அருளை பெறுவதற்காக காத்திருக்க தாங்கள் என்னை விரும்பி இனிமையாக ஆட்கொண்டு அருளினீர்கள். திருமாலும் தங்களை காண முடியாமல் பெரும் குரல் எடுத்து கதறுவதற்குரிய அழகிய தாமரை மலர் போன்ற தங்களது திருவடிகளுக்கே அடியேனையும் வந்து சேரும் வண்ணம் அருள் பாலியுங்கள் பெருமானே. மரம் போன்ற ஊனக்கண்ணை உடைய பாவியேனையும் தங்களது திருவருள் பணிக்கு அடிமையாகச் செய்கின்ற பெருமானே, அடியேனுக்கு இறங்கி அருளுங்கள் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பாடல் 10. அழித்து வந்தனக்கு ஆவென்றருளி அச்சந்தீர்த்த நின் அருள் பெருங்கடலுள் திளைத்து தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. வளைக்கையானொடு மலரவனறியா வானவாமலை மாதொரு பாகா களிப்பெலா மிக கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை மேவிய கடலே. ஆண்டவனே, அடியேன் பிறவா வண்ணம் வழிமறித்து பெருங்கருணை அளித்து அச்சமில்லாது அடிமை கொண்ட திருவருள் பெருங்கடலினுள்ளே என்னையும் எரிபுகு நீர்க்குடம் போல் அழுந்துவித்தும் விளையாடல் செய்தும் உயிர் நிறைவாக பூரண இன்பம் செய்தும் சிவானந்தமே புசிப்பாகப் பெற்றும் உருகியும் இவ்வகை இயல் அறியாத பாவி தேவரீரோ என் பொருட்டு எனக்காக திருப்பெருந்துறை பதியாண்ட பரமசிவனார் தாங்கள். சக்கரபாணியும் அயனும் அறிய முடியாத மகாதேவா, பார்வதியை ஒரு பாகத்தில் உடையவரே, எனது தத்போத இன்பம் முழுவதும் பாவம் என துன்பமுற்றேனே. வெள்ளியங்கிரி வாழும் பரமசிவனாரே, அடியேற்கு சிவபோத இன்பம் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் செத்திலா 10 திருப்பதிகத்தின் தொகுப்புரை. திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே, தலைவனே, மன்னவா, அருட்பேராழியே, தந்தையே, திருமாலும் நான்முகனும் அறியா இயல்பினனே, செம்மேனியனே, சுகத்தை தருபவனே, எண்ணற்ற மேலுலக வாசிகளுக்கெல்லாம் நிலைபேறாக உள்ளவனே, நஞ்சுண்ட நித்தியனே, திரிபுரம் எரித்தவனே, பெருந்தேவர்களுக்கும் தலைவனே, சிறு தெய்வங்கள் தேடுவதற்கும் அரியவனே, மாயையை இயக்குபவனே, நீலகண்ட அமுதே, பிறையணிந்த பிஞகா, கூற்றுவனுக்கும் கூற்றுவனே, கங்காதரா, தீயேந்திய திருக்கரத்தை உடையவனே, உமையொருபாகனே, கயிலை மலை மேல் எழுந்தருளிய அருட்கடலே. கடுந்தவம் புரிபவர்களெல்லாம் இருக்க என் நெஞ்சம் புகுந்து தகுதியற்ற என்னையும் ஆட்கொண்டாய். அதனால் நான் மிகவும் செருக்குற்றேன். அத்துணை சிறந்த உன்னை இன்று பிரிந்தேன். பிரிவு துன்பம் தாங்க முடியவில்லை. என்றாலும் இந்த உடலை அறுத்தோ தீக்குளித்தோ இன்னும் நான் மாண்டுவிடவில்லை. திருவைந்தெழுத்தை ஓதி உன்னை பணியவில்லை. உன் அருட்பெருங்கடலில் திளைத்து சிவானந்தம் நுகரவில்லை. நீ ஆட்கொண்டதால் கிட்டிய களிப்பு முற்றிலும் ஒழிய உன் பிரிவால் துன்புற்று கவலையுறுகின்றேன் பெருமானே. என் குற்றங்களை நீக்கி என்னை சீராட்டி தங்கள் அடியவர்கள் கூட்டத்திலே சேர்த்து தங்கள் திருவடிக்கே அடியேன் வரும் வண்ணம் அருள் புரியுங்கள் பெருமானே. இனி மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.